வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை உள்ளே இருக்கிற உண்மை. ஒரு காடு, அங்கே ஒரு குரங்கும் கழுதையும் நண்பர்கள். இது ரெண்டும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த கழுதை சொல்லுச்சு, அதோ தெரியுது பாரு ஒரு புதர், அங்கே ஒரு சிங்கம் இருக்கு. அந்த பக்கமா போறப்போ வர்றப்போ எல்லாம் அது என்கிட்ட வம்பு வளர்க்குது, என் மேல பாயுது, என்ன தாக்குது. ஏன் அப்படி பண்ணுதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப கவலையா சொல்லுச்சு அந்த கழுதை. இதை கேட்டதும் அந்த குரங்கு, இனிமே கவலைப்படாத, இந்த தடவை நான் உன்னை காப்பாத்துறேன்னுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதையும் அந்த புதர் பக்கமா போய்கிட்டு இருந்தது. எதிர்பார்த்தது மாதிரியே அந்த சிங்கம் எதிரே வந்தது. கழுதைய பார்த்தது, அது மேல பாஞ்சு அதை தாக்க ஆரம்பிச்சது. இத பார்த்த உடனே அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா? கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டது. அப்படி உட்கார்ந்துகிட்டு அந்த கழுதையும் சிங்கமும் சண்டை போடுறத வேடிக்கை பார்க்குது. கொஞ்ச நேரம் கழித்து அடிபட்ட காயத்தோட அந்த கழுதை மெதுவா நடந்து வந்தது. குரங்கும் மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்தது. கழுதை கேட்டது, என்ன காப்பாத்துவேன்னு சொன்னியே, ஆனா நீ பாட்டுக்கு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டியே அப்படின்னது. இதுக்கு அந்த குரங்கு சொல்லுச்சு, நான் மரத்து மேல இருந்து நீங்க 2 பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன்னோட சத்தம் தான் அதிகமா இருந்தது. அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டது. அதனால நீ ஜெயிச்சுட்டு இருக்கேன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு தான் அந்த குரங்கு. இன்றைக்கு உள்ள மனுஷன் இப்படிதான் இருக்கான். எவன் ஜெயிச்சிட்டு இருக்கான் அல்லது எவன் தோத்து கொண்டிருக்காங்கிறத அவன் முகத்தை பார்த்ததும் கண்டுபிடிக்க முடியல. அவன் பேசுற பேச்சை வச்சும் கண்டுபிடிக்க முடியல. தோக்குறவன் கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான். அவன் கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள். கடவுள் இந்த உலகத்தை படைச்சிட்டு இங்கேயே கொஞ்ச நாள் தங்கியிருந்தாராம். அப்பதான் அது எவ்வளவு இடைஞ்சலுங்கிறது அவருக்கு புரிஞ்சதாம். தினமும் மனிதர்கள் தேடி வந்து ஏதாவது புகார் சொல்லி கொண்டே இருந்தாங்களாம். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். சில பேர் வந்து, நாங்க விவசாயம் பண்றோம், தண்ணி இல்லாம பயிர் காயுது, எங்களுக்கு மழை வேணும்னாங்க. அவங்க போனதும் வேற சில பேர் வந்தாங்க, நாங்க மண்பானை செய்யறவங்க, நிறைய பானை செஞ்சு வச்சிருக்கோம், மழை பெஞ்சா எல்லாம் கரைஞ்சு வீணா போயிடும், அதனால இன்னைக்கு மழை இல்லாம பாத்துக்கன்னாங்க. கடவுளுக்கு ஏகப்பட்ட குழப்பம், சிக்கல். கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆயிட்டது. எல்லோருடைய ஆசைகளையும் அவரால நிறைவேற்ற முடியல. ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார், என்ன செய்யலாம்னு. இதென்ன பிரமாதம், பேசாம இமயமலைக்கு போய் உட்கார்ந்துக்கங்க, யாரும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க நாங்க, அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சுடுவாங்கன்னார் கடவுள். சரி அப்படின்னா சந்திரன்ல போய் இருந்துக்கலாம் நாங்க, அங்கேயும் மனுஷன் வரப்போறான்னார் கடவுள். தூரமா உள்ள நட்சத்திர மண்டலத்துக்கு போயிடலாம் நாங்க, இதெல்லாம் நிரந்தர தீர்வு ஆகாது, நிரந்தரமா இந்த மனிதனுடைய தொல்லையிலிருந்து நான் விடுபடணும், அதுக்கு வழி சொல்லுங்கன்னார் கடவுள். ஒரு வயசான ஆள்வன் தான். கடவுள் காதோடு காதா ஒரு வழிய சொன்னான். கடவுள் முகம் மலர்ந்தது. அதுதான் சரி, அப்படியே செய்யலானார். அந்த ஆள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? மனிதனால அடைய முடியாத ஒரு இடம் இருக்குது, அது வேற எங்கேயும் இல்ல, அவனுக்குள்ளேயே இருக்கு, அங்க போய் மறைஞ்சுக்கங்க, மனுஷனால உங்களுக்கு இடைஞ்சல் இருக்காது அப்படின்னார். மனிதன் நினைக்காத இடம் அதுதான். உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்காம வெளியில எங்கேயோ அது இருக்கிறதா நினைச்சு விரட்டிக்கிட்டு அலைகிறான் மனுஷன். ஒரு அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க, இதோ பாருங்க, நம்ம பையன் எங்க பணம் வச்சாலும் எடுத்துடுறான், என்ன பண்றதுன்னாங்க. அப்பா யோசனை பண்ணினார். அப்புறம் சொன்னார், அவன் கண்ணுல படாத இடம் நம்ம வீட்டுல ஒரே இடம்தான், அங்க பணத்தை வை, திருட்டு போகாதுன்னார். அது எந்த இடம்னாங்க அந்த அம்மா. அதுதான் அவனுடைய பாட புத்தகம், அதுல வை, அதை தொடவே மாட்டான் அப்படின்னார் அப்பா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.